இது இந்த குதிரை பேரம் அல்ல, கழுதை பேரம்னு நினைச்சுக்குவாங்க ஜனங்க. அப்படிதான் நினைப்பாங்க. அதுல என்ன சந்தேகம்? ஏங்க அவங்க எத்தனை வழக்குகள் வச்சிருக்காங்க? சரி, அவங்க ஊழல் 3 வழக்குகள். பேருக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுத்தா சந்தோஷம் ஆயிருவாங்களா? லீமா ரோஸ் கேட்க மாட்டாங்களா? மாமியாரும் மருமகனும் ஒரே அமைச்சரவையில மந்திரி. இது என்ன புதிய மாதிரியான மன்னராட்சியா இருக்கு இது? அரசியல்ல வந்துங்க யாரும் யோக்கியர்கள் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அரசியல் என்பது சூதுதான். தாவேகா மந்திரி சபைக்கும் அதிமுகவுக்குமே வித்தியாசம் கிடையாது. பாதி பேருக்கு மேல வந்து அதிமுக மகன்களா தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. இந்த வேலுமணி குரூப் எல்லாம் போய் சேர்ந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அது அதிமுக தான். அரசியல்ல நம்ம இதாகணும் அதாகணுங்கிறதான எண்ணம். அப்போ விஜயபாஸ்கரே திருப்பி தாவேகா மந்திரி, அதிமுக ஒரு பேனர் வச்சுக்குவாரு. அப்படின்னா அங்க இருக்கிற தாவேகாக்காரன் என்ன பண்ணுவான்? அவனும் செலவு பண்ணிருப்பான்ல தேர்தலுக்கு. ஒரு நாள் வெளியில போனாலே 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேணுங்க. செலவு பண்ணிருப்பான்ல. அப்ப இந்த 24 தொகுதிகள்ல தாவேகாவை பலவீனப்படுத்துறது யாரு? சேரன் செங்குட்டுவன் வந்து ஜோதிடப்படி ஆட்சி பொறுப்பு ஏற்க முடியாதுன்னு சொல்லி அதனால இளங்கோவடிகளார் வந்து துறவரம் பூண்டு அப்புறம் சேரன் செங்குட்டுவன் தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான். ஸோ ஜோதிடம் முதலே தப்பா போச்சு. வரவே மாட்டார் ஆட்சி பொறுப்புக்குன்னு சொன்ன செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் ஆனா அவன் வடக்கை வெற்றி கொண்டான். அப்படி அரண்மனை ஜோதிடர்களை நம்பும் போது ஏற்படுகிற ஆபத்து ரொம்ப அழகா சொன்னாருங்க அவரு. அவருடைய ராஜ குருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்போ முதல்ல அவங்க ஆதரவு கேட்டது, நாங்க ஒரு கொள்கை ரீதியா தான் இந்த கூட்டணியை அணுகிறோம், விசிகா கிட்ட கேட்கிறோம், இடதுசாரிகள்கிட்ட கேட்கிறோம், ஐயுஎம்எல்கிட்ட கேட்கிறோம், இப்படி நாங்க கொள்கை ரீதியா தான் அணுகிறோம் அப்படின்னாங்க. இடையில அமமுக வரும்போதே இது வந்து நிச்சயமா கொள்கை ரீதியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப அஇஅதிமுக ஒரு ஃபேக்ஷன் இப்படி ஆதரிக்கிறாங்க, வாலண்டியரா ஆதரிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்கள் மறைமுகமாக பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம், பல அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து அவங்க ஆதரவு கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா இப்ப நாளை பின்ன இப்ப அவங்களுக்கு அமைச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப 4-5 அமைச்சரவையில இடம் கொடுக்கப்படும் என்ற தகவலும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ அப்ப இன்னும் விஜய் அவருடைய அந்த ஆட்சியின் மீதும் தூய ஆட்சி என்கிற ஒரு பெயருக்கும் மேலும் கலகம் விளைவிக்கும் ஒரு சூழலை தானே ஏற்படும். இது குதிரை பேரம் அல்ல, கழுதை பேரம்னு நினைச்சுக்குவாங்க ஜனங்க. அப்படிதான் நினைப்பாங்க. அதுல என்ன சந்தேகம்? ஏங்க அவங்க எத்தனை வழக்குகள் வச்சிருக்காங்க? சரி, அவங்க 3 பேருக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுத்தா சந்தோஷம் ஆயிருவாங்களா? லீமா ரோஸ் கேட்க மாட்டாங்களா? வெற்றிக்கு பாடுபட்ட ஒவ்வொரு அதிமுக பிரமுகருக்கும் ஒரு கார் பரிசு கொடுத்து அதுக்கு விழா வச்சிருக்காங்க. அவங்க ஒரு காருங்க, புது கார். அப்படின்னா எவ்வளவு காசு வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னணியில் அவங்க இருக்க மாட்டாங்களா? சரி, லீமா ரோஸுக்கு மந்திரி பதவி கொடுத்தா அப்போ மாமியாரும் மருமகனும் ஒரே அமைச்சரவையில மந்திரி. இது என்ன புதிய மாதிரியான மன்னராட்சியா இருக்குது? சரி, எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். அரசியல்ல வந்துங்க யாரும் யோக்கியர்கள் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அரசியல் என்பது சூதுதான். அதை நம்ம கௌரவமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராஜநீதின்னு சொல்லுவோம். அரசியல்ல இருக்குங்க. பாலப்பட்டி ராமமூர்த்தி அடிக்கடி சொல்லுவார், அரசியல்ல ஏதுங்க வெக்கம் பாரு. வெக்கலாம் கிடையாது, பதவிதான், ஆசை வெட்க முடியாது, அதெல்லாம் சரிதான். அதை பகிரங்கப்படுத்துறாங்களே அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இப்போ தாவேகா மந்திரி சபைக்கும் அதிமுகவுக்குமே வித்தியாசம் கிடையாது. பாதி பேருக்கு மேல வந்து அதிமுக மகன்களா தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. இந்த வேலுமணி குரூப் எல்லாம் போய் சேர்ந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அது அதிமுக தான். வேலுமணி விசில் சண்முகம் விஜயபாஸ்கர் ஏத்து தாவேகால அங்க வந்து களமாடி இருப்பாங்கல்ல யங்ஸ்டர்ஸ், தூய சக்தி மாற்றம்னு நினைச்சு அவெல்லாம் என்ன நினைச்சிருப்பான்? அரசியல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு, புதிய தலைவர், வசீகரமான தலைவர், இவர் பின்னாடி நின்னா ஒரு 5 வருஷத்துல நம்ம எம்எல்ஏ ஆகலாம். ஆகவே முடியாதையா, 5 வருஷம் கழிச்சாலும் உங்களுக்கு சிவிஎஸ் தான், 5 வருஷம் கழிச்சாலும் விஜயபாஸ்கர் தான் அப்படின்லாம் இப்போ விஜயே சொல்றாரு. சரி, விராலிமலையில விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காருங்க. அங்க வந்து ஒரு தாவேகா பிரமுகர் இருந்திருப்பார்ல, அவரோட கனவோ இல்லைன்னா அவரோட எய்மோ என்னவா இருந்திருக்க முடியும்?
அரசியல்ல நான் அப்பழுக்கற்றவரா மாறணுங்கிறதுலாம் அது தனி கதை விட்டுருங்க. அரசியல்ல நம்ம இதாகணும் அதாகணுங்கிறதான எண்ணம். ஆமா. அப்போ விஜயபாஸ்கரே திருப்பி தாவேகா மந்திரி, அதிமுக ஒரு பேனர் வச்சுக்குவாரு. அப்படின்னா அங்க இருக்கிற தாவேகாக்காரன் என்ன பண்ணுவான்? அவனும் செலவு பண்ணிருப்பான்ல தேர்தலுக்கு. ஒரு நாள் வெளியில போனாலே 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேணுங்க. செலவு பண்ணிருப்பான்ல. அப்ப 24 தொகுதிகள்ல தாவேகாவை பலவீனப்படுத்துறது யாரு? விஜய். அப்படி பாருங்க. கட்சி அதுல ரொம்ப மன வருத்தம். இப்ப சொல்ல மாட்டாங்கங்க அவங்க. ஆனா அவன் டிஜெக்ட் ஆயிடுவான். சரி இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அப்ப இவங்கள யாருக்காவது மந்திரி பதவி கொடுத்தா இந்த பழைய அதிமுக செட் இருக்குல்ல, தாவேகாக்குள்ளே இருக்கிற அதிமுக செட்டு இவங்களை தான் சுத்தி சுத்தி வரும். இப்ப விஜயபாஸ்கருக்கு மந்திரி பதவினா புதுக்கோட்டையில நின்று ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கிற தாவேகா நண்பரோ, இல்ல ஆலங்குடியில நின்று ஓட்டு வாங்கியிருக்கிறவரோ, கந்தரக்கோட்டையில் நின்று ஓட்டு வாங்கியிருக்கிறவரோ, திருமயத்துல நின்று ஓட்டு வாங்கியிருக்கிறவரோ விராலிமலை விஜயபாஸ்கரை சுத்தி தானே வருவாங்க. அப்பதானே அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட சார்ந்தவர்களுக்காவது நன்மை செய்ய முடியும். அப்போ அங்கெல்லாம் யாருக்கு இருந்த தாவேகாக்காரங்க என்ன பண்ணுவாங்க? விஜயபாஸ்கருக்கு நீங்க மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டமே தாவேகா விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். சி.வி. சண்முகத்துக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா அவர் சார்ந்த பகுதி உங்களுக்கு விழுப்புரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். வேலுமணிக்கு கொடுத்தீங்கன்னா கோயம்புத்தூரும் போயிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தான் சுத்தி திருப்பி வேலுமணிகிட்ட ஃபேவர் வாங்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இது என்ன மாதிரியான அணுகுமுறை? வெளியில இருந்து ஆதரவு தர்ற கம்யூனிஸ்டுகளை பத்தி பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற பாயிண்டே கிடையாது. ஆட்சி அதிகாரத்துல இருந்து ரொம்ப கெட்ட பேர் வாங்கி அதன் மூலமா தான் அவங்க தோல்வியவே தழுவி இருக்காங்க. அவங்கவுங்க மாவட்டங்கள்ல வழக்குகள் நடக்கு. அதே பழைய நிழல் மனிதர்களுக்கு நீங்க மீண்டும் அதிகாரம் கொடுத்தீங்கன்னா உங்களை நம்பி வந்த ஒரிஜினல் தாவேகாக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ என்னன்னா இந்த சட்டமன்றத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டது இந்த ஜோதிடர் விவகாரம். அவர் தன்னுடைய தனி செயலாளர் அரசு பணியில கொடுத்து அவர் அழகு பார்த்தாரு திரு விஜய் அவர்கள். அது அந்த அறிவிப்பு வந்ததுல இருந்தே பெரிய கான்ட்ரவர்சி. நீங்க எப்படி ஒரு ஜோதிடர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரிட்டு இந்த சட்டமன்றத்திலையும் அது குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். எல்லா கட்சிகள் எதிர்கட்சிகளும் அது குறிப்பிட்டு இருந்தாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இத ஸ்ட்ராங்கா சொன்னது 2 பேருங்க. ஒன்னு பிரேமலதா அம்மா, அப்புறம் தமிமுன் அன்சாரி. 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய ஆஸ்பிரேஷன்ஸை இது பாழாக்கிறோம். சரி, சட்டம் என்ன சொல்லுதுன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் தான் இல்ல பாயிண்ட். கான்ஸ்டியூஷன்ல நமக்கு அடிப்படை உரிமை இருக்கிற மாதிரி அடிப்படை கடமை இருக்குங்க. சிட்டிசனுக்கு அடிப்படை கடமை இருக்கு. அந்த கடமையில ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஹெச்ங்கிற பிரிவுல என்ன சொல்லுதுன்னா, சயின்டிபிக்கா ஜனங்க வரணும், சிட்டிசன் வரணும்னு சொல்லுது. அது ஒன்றும் எடுத்துட்டு இதுக்குள்ள போகலாம். சிக்கல் என்ன அப்படின்னா, அது ஜுடிஷியபிள் கிடையாது. அடிப்படை உரிமைகள் ஜுடிஷியபிள், அடிப்படை கடமைகள் ஜுடிஷியபிள் கிடையாது. கோர்ட்ல அதை வச்சு நிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்திங்க விடுமுறை கால அமர்வு நாளைக்கோ நாளை மறுநாளோ விசாரிக்க போகுது. அவங்க எழுப்புற பாயிண்ட் என்னன்னா, ஆர்பிட்டரி, அதாவது தன்னிச்சையாக போட்டிருக்காங்க, மக்களோட வரிப்பணம் பாழாகும், அது கோர்ட் எடுத்துக்கிடும். அப்போ இது தொடர்ந்தால் கோர்ட்டு அந்த பதவியை ரத்து பண்ணி விட்டுரும். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா ஏன் இப்படி செஞ்சாங்கிற கேள்விக்கு விடையே இல்லை. சரி, நம்பிக்கை தீர்மானமே நீங்க இன்னைக்கு தான் நிறைவேற்ற போறீங்க. நேற்றுக்கே எதுக்கு அப்பாயின்மெண்ட்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர். புதுசா ஒரு ஓஎஸ்டி போட்டீங்க அப்படின்னா நீங்க போடுற போஸ்டிங் அது. அப்ப அந்த போஸ்டிங்கை நேற்றுக்கு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யார் கொடுத்த ஐடியா இது? இப்போ வாட் எவர் இட் இஸ், அவர் அது ஐ வில் ரீதிங்க்னாரு சிஎம் இன்னைக்கு சட்டமன்றத்தில். அப்போ ஒருவேளை அவரே கூட வித்ட்ரா பண்ணலாம். அப்பவும் அது அவமானமாக தான் பார்க்கப்படும். முதல் போஸ்டிங் போட்டாங்கங்க. இப்போ சபாநாயகர் மேல என்ன குற்றச்சாட்டு? முதல்ல அவையை நடத்துறாரு, ஒருதலை பட்சமா நடத்திட்டாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. சிஎம் முதல்ல ஒரு ஓஎஸ்டி போட்டாரு, அதை அவரே வாபஸ் வாங்க வேண்டியதாகி போச்சுங்கிறது குற்றச்சாட்டு. எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய கசப்புகளுக்கு இது முன் உதாரணம். சரி, போட்டிருக்க ஆளு எப்படி ஆளுதான் எங்களுக்கு அவர் தெரியுங்க. 95, 96, 97 காலகட்டம், 98 வரைக்கும் பாய்ஸ்காரங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. இவர் பேரே அப்போ ஊத்துக்குழி வெற்றிவேல் தான். இவர் அவல் பூந்துருவே என்னமோங்க, ஒரு சின்ன கிராமம், அதுல இருந்து வந்தவர். அப்புறம் ஊத்துக்குழியில செட்டில் ஆனாரு.
ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. என்னை கொல்ல முயற்சிக்கிறாங்கன்னு அவரே கொடுத்த புகார் இருக்கு. அப்புறம் ராவணன் அப்போ சசிகலாமாவோட ரிலேட்டிவ் அங்க ஹி வாஸ் கிங். இவரை கூப்பிட்டு மிரட்டினதாகவும் இவர் 100கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டதாகவும் இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரைடு, 3 மனைவிகள், ஒரு மனைவியோட தனி கம்ப்ளைண்ட், பிள்ளைகளை எல்லாம் இவர் வச்சிருக்கிறாருங்கிற கம்ப்ளைண்ட். அதுக்கு பிறகு இங்க இருக்க முடியாம தான் அவர் வந்து டெல்லிக்கு போய் அங்க அத்வானிக்கு ஜோசியம் பார்த்தாரு. அதுக்கு பிறகு வந்து சிங்கப்பூர் போனாரு. அப்பதான் இவர் ரிக்கின்னு பேரை மாத்தினாரு. மற்றபடி ஒரு வெற்றிவேல் தான் அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பத்திரிகை செய்திகளா வந்ததுங்க. இவர் பேர்லயே பல புகார்கள் இருக்கு. இவர் கொடுத்த புகார்களும் நிலுவையில் இருக்கு. அப்போ விஜயே இவரை போடுங்கன்னு சொன்னாலும் அதிகாரிகள் வந்து இல்லைங்க இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டாமா? இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்ட அதிகாரிகளை நம்ம என்ன செய்யறது? சொல்லணும்லங்க. ஒரு முதலமைச்சர் புதுசா வந்திருக்காருங்க, அவருக்கு தெரியல, விடுங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை, தெரியல ஐயா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இவர் சாதாரண ஆள் இல்ல, இவர் பேர்ல இன்ன புகார்கள் 20 வருஷமா இருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர் அப்படிங்கிறது அவரோட வெப்சைட்ல இருக்குது. நான் தான் 2A போட சொல்லி கொடுத்தேன்னு அதுல கிளைம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரிய பெரிய வியாதி வந்தா கவலைப்படாதீங்க, ஜோதிடம் மூலமாக வியாதியை தீர்த்துடலாம்னு சொல்லியிருக்காரு. சோ ஒரு ரேஷனல் கவர்மெண்ட்டுக்கு இவர் சரியில்லாதவர். அரண்மனை ஜோதிடர்கள் என்னெல்லாம் பண்ணி அரசனை கவிழ்த்தாங்கிற கதை நமக்கு தெரியாதா? பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் பாத்தீங்கன்னா அரண்மனை ஜோதிடரா நம்பியார் இவங்கெல்லாம் வருவாங்க, ராஜாவுக்கு ராக்கெட் வீல்ஸ் கொடுத்து சோழியை முடிச்சிருவாங்க. எத்தனை படங்கள் பார்க்கணும் நீங்க? ஆனா அது இவர் அழகா சொன்னார் தமிழ்நாடு. சாரி, சேரன் செங்குட்டுவன் வந்து ஜோதிடப்படி ஆட்சி பொறுப்பு ஏற்க முடியாதுன்னு சொல்லி அதனால இளங்கோவடிகளார் வந்து துறவரம் பூண்டு அப்புறம் சேரன் செங்குட்டுவன் தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான். ஸோ ஜோதிடம் முதலே தப்பா போச்சு. வரவே மாட்டார் ஆட்சி பொறுப்புக்குன்னு சொன்ன செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் ஆனா அவன் வடக்கை வெற்றி கொண்டான். அப்படி அரண்மனை ஜோதிடர்களை நம்பும் போது ஏற்படுகிற ஆபத்து ரொம்ப அழகா சொன்னாருங்க அவரு, வரலாற்று பின்னணியோட. அப்போ ஜெயலலிதா இன்சிடென்ட் சொன்னாரு, நான் பாய்ஸ் கார்டன்ல இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு. ஜெயலலிதாமா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம ஒப்பந்தம் போட்டுருவோம், நாங்க உங்க நம்பிக்கையை நாங்க குலைக்க விரும்பலன்னு நாங்களும் ஒப்பந்தம் போட்டோம். தனிப்பட்ட நம்பிக்கை, அது வந்து அரசு பதவிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது ஆபத்து. பிரேமலதாமா கடிச்சு துப்பிட்டாங்க. ஆக்சுவலா she stole the show practically இந்த மேட்டர்ல. அப்ப எந்த இடத்துல இவங்க தப்பு பண்றாங்க தெரியல, ரைட்டுங்க. ஆனா தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதானங்க அதிகாரியோட வேலை. அதிகார வர்க்கம் எப்படி இருக்கணும், எது எது வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டது, எது உட்படாதது, இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும்ல. இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடுக்கிறதுக்கு ஆளே தேவையில்லை, தாங்களாவே கெட்டு போயிடுவாங்க. நிச்சயமா சார். இன்றைய தினம் நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மற்றும் அதில் பேசப்பட்ட விவகாரங்கள் பற்றிய ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.